தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் டெக் சர்வீஸ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன், இந்த முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன், கிட்டத்தட்ட 1933 வேகன்சி இருக்கிற ஒரு ஓவராலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரியான ஜாப், இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம், இதற்கு எந்த மாதிரியான தேர்வு முறைகள் இருக்கும், இதுக்கு வந்து எந்த மாதிரியான முழு விவரங்கள் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியுமே பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு டிஷும் நோட்டிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நகராட்சி நிர்வாகத்தில் வந்து இந்த இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1933 வேகன்சி இருக்குது. இதில் வந்து உதவி பொறியாளர் நகராட்சி மற்றும் சிவில், இப்படி நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஷார்ட் நோட்டீஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பேப்பரில் வந்து ஆடு, இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் இப்போ காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2/2/2024 ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு, கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இது விண்ணப்பிக்கிறதுக்கு 12/3/2024 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எழுத்து தேர்வு முறைகள் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிற சிலபஸ் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இது டீட்டெயிலான அவங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அதில் சொல்கிறேன். அதை இப்போ கண்டினியூவாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. இது முடிஞ்ச பிறகு நேர்காணல் தேர்வு, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் ஆர்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 2/2/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் வேகன்சி வந்து மொத்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை வந்து சில அந்த டேபிள் படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் டிஎம்ஏங்கிற ஒரு செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. TWADB, அதுக்கப்புறம் CMWSSB அப்படிங்கிறது தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1933 வேகன்சி இருக்குது. இதில் வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஓவர்சர், டிராஸ்ட்மேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் என்ஜினியர்ஸ், அது டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 அப்படிங்கிறது டிஃப்ரெண்டான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கேல் ஆஃப் பே, உங்களுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ வரும் அப்படிங்கிற பேயும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கு மாறுது. இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 37,700 1,38,500 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா 35,900 1,31,500 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிராஃப்ட்மேன், அதுக்கப்புறம் வந்து ஓவரைசர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலரி. ஒர்க் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 18,200 67,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஓவராலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஏனா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், TWADBனா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CMWSSB அப்படிங்கிறது சென்னை மெட்ரோபாலியன் வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து 146 போஸ்டிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி மாவட்டத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 11 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பொதுப்பிரிவில் எவ்வளோ, SST OBCலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் பார்த்தீங்கன்னா 156 வேகன்சி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 257 போஸ்டிங், டிராஃப்ட்மேன் வந்து 35 போஸ்டிங், இன்ஸ்பெக்டர் வந்து 238 போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் வேகன்சி ஆஃப் முனிசிபாலிட்டிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிளானிங், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஓவரைசர் அண்ட் டிராஃப்ட்மேன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 130 வேகன்சி இதில் வந்து டோட்டலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த இதிலலாம் எவ்வளோ வேகன்சி, அதாவது கேட்டகரி வைஸாக பிரிக்கும் போது கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் டவுன் பிளானிங் வந்து 102 வேகன்சி இருக்குது. இதில் வந்து எவ்வளோ எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது பொது பிரிவில் MBC, BC, SC, ST அப்படிங்கிற தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அதாவது சானிட்டரி அத்தாரிட்டி வந்து 357 போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி 2/2/2024 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 12/3/2024 லாஸ்ட் டேட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து வெப்சைட் வந்து 9/2/2024 12/3/2024 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மார்ச் 13 15 நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1 சப்ஜெக்ட் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2024 இந்த எக்ஸாம் வந்து மார்னிங் 9:30லேருந்து மதியம் 12:30 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போஸ்ட் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் ஆட் ஆகுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியும் பார்த்துக்கோங்க. அடுத்த பார்ட் ஏ பார்ட் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் 9லேருந்து 13 வரைக்கும், அதுக்கப்புறம் 14 வரைக்கும் உள்ளதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சப்ஜெக்ட் 2 பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏஜ் வந்து மினிமம் 32 வயசுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து 1லேருந்து 16 அந்த போஸ்டிங்குள்ளே வந்து 32 ஏஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து கன்சிடரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த இதில் எந்தெந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்கன்னு இதில் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ டிகிரி இன் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆர் பிடெக் டிகிரி இன் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் அதில் எல்லாமே டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TWID போர்டு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இன் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து TWID போர்டு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபார்ம் யூனிவர்சிட்டிலேருந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு. அது வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும் அல்லது ஆர்கிடெக்சர் அது வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓவராலாக மோஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன், அடுத்து ஓவரைசர், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங் முனிசிபாலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங்கிறதுக்கு முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி சுவாலஜி அலைடு வித் கெமிஸ்ட்ரி சுவாலஜி பிஎஸ்சி டிகிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி டிகிரி சரிங்களா, சயின்ஸ் குரூப் படித்தவங்க வந்து பிஎஸ்சியில் சுவாலஜி இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் தமிழ், உங்களுக்கு வந்து தமிழ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு கண் பார்வை திறன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 1 ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் டெஸ்ட்டு 300 மார்க்கு மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து SC STயில் வந்து மினிமம் 153 மார்க் வந்து இப்போ எடுத்தால் நீங்கள் பாஸுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் வந்து 204 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அதே மாதிரி தான் 3 மணி நேரம் டெஸ்ட்டு 150 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 300 மார்க்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது 150 300 மார்க் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து 60 மார்க்கு, டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 510 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், முதல்ல பார்த்தா இன்ஜினியரிங், அடுத்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் தான், எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன உங்களுக்கு வந்து இது வந்து சிலபஸ் வந்து மாறுங்கிறதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஓவராலாக எல்லா இடத்துலையும் எக்ஸாமினேஷன் நடக்கும். மொத்தம் 38 மாவட்டங்களில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சென்டர் கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில் வந்து 10-31 சென்டர் கோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணவும் தேவைப்படும். அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டேஜ், ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிக்கணும், அடுத்து வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆகணும், ஃபைனலிஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த இதில் தேர்வு செய்யப்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PSTM சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. PSTMக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் படி 20% இடஒதுக்கீடு இருக்குங்கிறது எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. அதுபடி உங்களுக்கு PSTM இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பெட்டர், அதாவது உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சம்மந்தமாக அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ஓவராலாக இந்த அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இது மூலம் பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறத வெப்சைட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கிறது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 13/2/2024 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ளது தனியாக கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்குள்ள தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் அவ்வளோ கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இந்த இது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து
வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ சம்மந்தம் எந்த டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் தெரிவித்துங்க. மேலும் இந்த வீடியோ கீழே வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் கீழே ஆட் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க். நான் இந்த டிஸ்பிளே காட்டுறப்பாருங்க. இதை வந்து கீழே லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மேலும் இது கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல். தேங்க்யூ.